சாமர்த்தியமான பேச்சு. ஒரு ஊரில் மக்கள் முல்லாவிடம் சென்று, முல்லா, தாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து பள்ளியில் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். முல்லாவும் அதற்கு இணங்கினார். குறிப்பிட்ட நாள் வந்தபோது பள்ளி வந்து மேடை மீது ஏறி நின்று கொண்டு, இறை நம்பிக்கையாளர்களே, நான் உங்களுக்கு என்ன கூறப்போகிறேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டார். நாங்கள் அதை அறியவில்லை என்று அங்கே கூடியிருந்தவர்கள் பதில் கூறினர். அப்படியா, நல்லது. நீங்கள் அதனை அறியும் வரை நான் உங்களுக்கு உரையாற்ற முடியாது. நான் உரையை துவக்குவதற்கே இயலாத அளவு நீங்கள் அறிவீனர்களாய் உள்ளீர்கள். எனவே அறிவீனர்களுக்கு என்ன கூறித்தான் என்ன பயன் என்று கூறிவிட்டு நடையை கட்டினார் முல்லா. அவ்வூர் மக்கள் மீண்டும் மீண்டும் முல்லாவை சந்தித்து தங்களின் தவறை பெரும் மனதுடன் மன்னித்து வரும் வெள்ளிக்கிழமை வந்து உரையாற்றும்படி வேண்டினர். அதனை ஏற்று பள்ளி வந்து தம் உரையை துவங்கும் முன் முல்லா அங்கே இருந்தவர்களை நோக்கி, நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஆம், தெரியும் என்று அவர்கள் உரக்க கத்தினார்கள். அவ்விதமாயின் தெரிந்தவர்களுக்கு எதுவும் கூற தேவையில்லையே. எனவே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போகலாம், நானும் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன் என்று கூறிவிட்டு நடந்தார். மறுபடியும் அவ்வூர் மக்கள் முல்லாவிடம் வந்து, அடுத்த வெள்ளிக்கிழமையாவது எங்கள் ஊரில் தாங்கள் அவசியம் உரையாற்ற வேண்டும் என்றனர். முல்லா வந்தார். மேடை மீது ஏறி நின்று, நான் என்ன கூறப்போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். சிலர் தெரியும் என்று கூறினார்கள். வேறு சிலர் தெரியாது என்று கூறினார்கள். ரொம்ப நல்லது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கூறிவிட்டு விறுவிறுவென அவ்விடத்தை விட்டு அகன்றார் முல்லா.